மக்களே, இது உங்கள் ஏஜி கேமிங். நான் உங்கள் அது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோமா, த ரியல் ஒன்னு ஒரு கேம் பார்க்க போகிறோம். அது யாராச்சும் சொல்லிருக்காங்கன்னு தெரியல, விளையாடுந்தா பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ல. வாங்க கேமுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு க்ளோரிங் இங்கே ஒன்று இருக்குது, அதுதான் 4th ஒன் வருஷத்துன்னு இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து இந்த கார் தான் வச்சுட்ருக்கோம். ஐயோ சாரி மக்கள், இருங்க நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிடலாம். ஐயோ வாட் இஸ் திஸ், கார் வாஷ் போயிட்டு போகுது. அவ்வளோதான், கார் வாஷ் ஆயிடுச்சு. என் கார் எப்படி ரேஸ் போட்டோம் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா மாசா இருக்கா. வாங்க நம்ம மேட்ச்க்குள்ள போகலாம். போட்டாச்சு. வெயிட்டிங் ஃபார் த ஆப்போனன்ட். நம்மளாச்சு மக்களே கார் கிளீன் பண்ணிட்டு வந்தான். ஏன் அது கூட பண்ண வந்திருக்கான் பைத்தியக்காரன். பீட்டு ஓகே, கெட் எ லிஸ்ட். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், நாம தான் அந்த மாதிரி ஃபினிஷ் இல்லைங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம், சவுண்டு வருது மெயின் ப்ராப்ளம். ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, அதுதான். இப்போ என்ன பண்ணணும்னா வெளில போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பட்டன் ஓகே சவுண்ட் வரல. ஓகே மக்களே, நம்ம என்ன காட்டுருக்காங்க, நம்ம 4 டிராஃபி, இதில் ஒரு டிராஃபி, இதில் 2 வச்சுருக்கோம். மற்ற எதுலையுமே அடிக்கல. 2588 டிராஃபி அடிக்கணுமா. நான் அதை இப்போ 9 தான் அடிச்சிருக்கோம். இது நம்ம கண்டினியூ பண்ணால் மொத்தம் 3 ரேஸ் போடணும். நம்ம கார் அள்ளி கழிச்சு அவன் சுத்தம் பண்ணி இருக்கான்னு பார்த்தா அப்போ அவன் கார் அப்படி தான் இருக்குது. அவன் 7th லெவல், நம்ம 5th லெவலு. சூப்பராக ப்ரோ பிளேயர் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த மேட்ச்சில் காசு நினச்சுன்னு இன்ட்ரோ வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு சவுண்ட் வரலையா, நீ இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டில் எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பராக ஓட்டுறாது காரு, அவ்வளோதான். எப்படி மஸ்ஸா பைசா மசங்க, பைசா மசங்க, சூப்பராக இருக்கா. ஓ மை காட், இவன் என்ன மக்களை வந்து முச்சு விடுறான் சரக்குன்னு. நாம் போகலாம் போய்கொண்டே இருக்கலாம். நாம் தான் வின்னு, ஏன்னா நாம் தான் ப்ரோ டிரைவர் அப்படின்னு சொல்லிக்கணும். நம்மளோட ப்ரோ டிரைவராக இருக்காங்க. அதுனா கேம்னு சொல்கிறேன், நிஜத்தில் சொல்கிறேன். நிஜத்தில் நம்மலாம் காரெல்லாம் பைக் ஓடுறதே பெரிய விஷயம் இல்லை, காருக்கு நாசமாக போகும். மக்களை சூப்பர் ஆயிடுச்சா பார்த்தீங்கன்னா என்ன, அதுதான் இந்த இன்ட்ரோ இருக்குது. என் காரில் இருக்குமான்னு தரல. நான் கரெக்டாக போட்டு ஓடுறேன், அவன் அப்படியே போடாமே ஓட்டுறான். இங்கே வந்து பாருங்க இன்ட்ரோ, அப்படியே போட்டு தாக்கி ஒரு காரில் ஸ்பீடாக போயிட்டா இன்னிச்சு. அவ்வளோ 6th லெவல் போயாச்சு மக்களே. வெறி கொண்டு இன்னொரு மெடல் வாங்கியாச்சு. மொத்தம் நமக்கு 10 மெடல்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு யாருக்குன்னா இருங்க வரும். எனக்கும் ஜப்பான் காரம் ஒருத்தனுக்கும் ஜப்பான் அதுக்குன்னு 2 நாள் நடந்தால்தான்
வேற ஒரு கார் எடுத்துன்னு வந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் லெவலா? என்ன மக்களே, இவனை பீட் பண்ணணுமா? இந்த ரேஸ் கோல் அடிக்கணுமா? அப்பதான் அந்த அந்த இது வந்து முடியும். அந்த அதோட இப்போ மிஷின்ஸ் முடியும். 10,000 இது அடிக்கிற மிஷின் முடிஞ்சிச்சு என்று இது பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் வந்துட்டுமா. இப்போ வந்து இங்கே ஒரு அப்படியே இங்கே திருப்பிட்டா உசுன்னு போயிடலாம். கரெக்டாக இன்ட்ரோ ரெடியாக போட்டு போட்டு போயினாக்கணும், இல்லை தப்பாயிடும். இன்ட்ரோ போட்டான் தலைவன். எப்படி ப்ரோ இன்ட்ரோ போட்டிங்கன்னு பார்க்காம சொல்கிறீங்கன்னா அதில் அப்படிதான். ஏன்னா மை காட், என் கார் போச்சு, கார் வாங்கிச்சு, அதெல்லாம் முடிச்சு விட்டாங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க. இன்ட்ரோ போட்டானா முடிஞ்சிச்சான் சொல்லி. இல்லை முடியலை, என் கார் முடியலை. பார்த்தீங்களா என் காரு எவ்வளோ பின்னாடி இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வர வைக்கும்ன்றதுக்குள்ள மக்களே வந்து இடிக்கிறான் மக்களே. என் கார் வந்து போச்சு மக்களே, டேமேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லாக, முடிஞ்சிச்சு என் காரு. சொல்லி முடிச்சு விட்டாங்க. என் கார் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இங்கே ஸ்பீடோமீட்டர் காட்டுதா, அது பக்கத்தில் ஒரு கார் சிம்பிள் மாதிரி போட்டு டயரு, இன்ஜின் பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டுங்கிறதுல அதெல்லாம் என் காரோடது. அவ்வளோதான் மக்கள், தோத்துட்டு மக்களே, தோத்து விட்டேன், நான் தோத்து விட்டேன். மை காட். ஷோ மக்களே, ஒரு செகண்ட்ல மக்களே, இருங்க மக்களே, நான் போயிட்டு என் காரை போயிட்டு நான் வந்து ஐயோ போயிட்டு பாருங்க, அங்கே சிம்பிளாக காட்டுது சர்வீஸ் பண்ணுங்க காருன்னு. 1 2 2 மினிட்ஸா? கேன்சல். பாடி மெயின் பாடி. ஓகே போடு, பார்த்துக்குவோம். மொத்தம் எவ்வளோ செஞ்சிருக்கேன்? 3 நிமிஷம் மக்களே, வெயிட் பண்ணுங்க, நான் கட் பண்ணி போடுறேன். ஓகே மக்களே, நம்ம கார் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஏன் கட் பண்ணால் 3 நிமிஷம் வேஸ்ட்டாக போவோம், நீங்கள் வேறு பார்த்து நிற்பீங்க, அதனால தான் வாங்க பார்க்கலாம். நம்ம கார் வாஷ் பண்ண வந்து மாதம் வந்து நிற்கலாம். ஹைட்டோன் ஃபஸ்ட்டு தான் மக்களே என்னை பீட் பண்ணிட்டான். இப்போ நம்ம பீட் பண்ணுறோம், செலப்ரேஷனாக போடுறோம். இப்போ பாருங்க, இந்த ரெட் கலர் இப்போ பாருங்க, இப்போ இங்கே வந்து ரெட் கலர் வரும், அந்த ரெட் கலர் கூட நம்ம ப்ளூவில் வைக்கணும். பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட்டில் போடு நம்ம கார். இப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோமா, வளைச்சிரு. அவ்வளோதான். நம்மளோட எவ்வளோ மீட்ரு? 20 மீட்ரு தாண்டி இருக்கான்னு நினைக்கிறேன். 21 மீட்ரு. இப்போ 21 கொஞ்சம் கிட்ட வந்துட்டான் தலைவன். அவன் பூஸ்ட் பிஷன் யூஸ் பண்ணான்னு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அவன் தலையை ஹெல்மெட் தருதுல்ல. அப்படி வளைச்ச பார்த்தீங்கல்ல, இன்ட்ரோனால தப்பிச்சேன், இல்லைனா போய் பேரியர்டில் போய் டொம்முன்னு வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு லேப் முடிஞ்சிச்சு. செகண்ட் லேப் நம்ம காரை வந்து வாஷ் பண்ணி வந்தனால நம்ம கார் நல்லபடியாக ஓடுது. இல்லைன்னா நம்ம வாஷ் பண்ணனா, கார் வாஷ் இல்லை, ரெடி பண்ணேன். அவன் இடிக்கிற இடியில் என் காரு ஆர்மர் போட்டதானே என்னன்னு தெரில, என் கார் கந்தரகோலம் ஆயிடுச்சுன்றதுக்குள்ள கந்தரகோலம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டான் மக்களே, விடவே மாட்டேன் இந்த வாட்டி ரவுண்டில். ஃபஸ்ட்டு மக்களே, ஃபஸ்ட்டு. இதான் மக்களே ரிவெஞ்சு, மாசான ரிவெஞ்ச். என் கார் எப்படி ஜூம் அப் பண்ணி காட்டுறாங்க பார்த்தீங்களா? அதான் நானே வெறியாக ஜெயிச்சாச்சு. ஓகே மக்களே, இது வேற வர மாட்டேங்குதே, சோபா வெறியே தராங்க மக்களே. ஓகே இருங்க. சரி மக்களே, இத்தோட இந்த வீடியோ வந்துட்டுது. அதுவரை உங்களும் இந்த வீடியோ பெரிய கேம். நான் உங்கள் அது லவ் யூ டாட்டா, பை பாய். இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. பாய் பாய்.